இன்று திருச்சி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு விசா கமிட்டி கூட்டம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகளை ஆய்வு செய்வதற்கான காலாண்டு கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள், நிறைவேற்றியிருக்கிற பணிகள், நடந்து கொண்டிருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம். குறிப்பாக கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு, இந்த 3 விவசாயம், இந்த 4 துறைகளில் ஒரு அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் உள்கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறையா கிராம சாலைகள் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 ரோடு ஒரு 36 கிலோமீட்டர் தூரத்தில் போடப்பட்டிருக்க மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு ரோடு குறைஞ்சிருக்கு, ஒரு ரோடு நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்தை பொதுவாக ஆய்வு செய்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா நீங்கள் 2022, 2021, 22 1,65,00,000 65 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கான பணி நாட்கள் நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா வெறும் 33 லட்சம் பணி நாட்கள் தான் வந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 நாள் வேலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அரசாங்கம் 25 நாள் 27 நாள் வேலைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது கிராமப்புறத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாளாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்திச்சிட்ருக்கேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க, ரொம்ப தனியாக இருக்கிற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ரொம்ப அதிகமான வறுமையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு 365 நாளில் 100 நாளாவது ஒரு வேலை கொடுத்தா தான் அந்த குடும்பம் ஒரு பசி இல்லாமல் ஒரு கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசாங்கம் அந்த நிதி ஒதுக்கீடை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இந்த அணுகுமுறை ரொம்ப மனச்சாட்சியற்ற அணுகுமுறையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கோம். இந்த முறை நிதியமைச்சர் சொல்கிறாங்க 67,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் 100 நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 67,000 கோடியில் பார்த்தீங்கன்னா 23,000 கோடி போன வருஷத்திற்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், மெட்டீரியல் காம்பனண்ட் நிலுவையில் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த அவ்வளவு தூரம் அரௌண்ட் ஒரு 43 crores தான் அவங்களால கொடுக்க முடியுதுங்கிறப்ப நம்மளுடைய பர்சன்டேஜ் வேலை நாட்கள் ரொம்ப கடினமாக குறையிற சூழல் இருக்குது. இந்த நிலைமை மிக நிச்சயமாக மாற்றணும். அதை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு அதுக்கான பணிக்கான ஊதியத்தை கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க. அதுவும் ஆவரேஜாக ஒரு அரௌண்ட் 280, 290 தான் இருக்குது. அதையும் நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மணப்பாறையில் நிறைய குளங்கள் தூர் வார வேண்டியிருக்கு. நகர்ப்புற பகுதிகளிலையும் இந்த முறை ஒரு மோர்க்குளம் மணப்பாறையில் ரொம்ப வருஷமாக பிரச்சனையாக இருக்குது. இந்த முறை ஒரு வாட்டர் வாரியர்ஸ் அமைப்போடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம், நகராட்சி எல்லாரோடும் சேர்ந்து அதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்பை நான் எடுத்திருக்கேன். அதே போல் துவரங்குறிச்சியில் நிறைய அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் இருக்குது. ஒரு நாளைக்கு 70 கேஸ் பக்கமாக சிவகங்கை அந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்து ரிப்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ட்ரௌமா சென்டர் வேணுங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வச்சுருந்தோம். அதை அடுத்த வருஷம் ஏதோ ஒரு ஸ்கீமில் PMJVKலையோ இல்லை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்லையோ அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம இப்போ முன்னெடுத்திருக்கோம். கொஞ்சம் ஆக்சிடென்ட் சாலை பாதுகாப்பு கூட்டம் நடந்தது. ஆக்சிடென்ட் ஸ்பாட் நடக்கிற ஏரியாக்கள் நிறையா இருக்குது. திருச்சியில் தான் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க சொல்லுவாங்க. மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 இடங்களில் பாலங்கள் இல்லாமல் விபத்து நடக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. அதில் 5 இடங்களில் நம்ம பணி முடிச்சிட்டோம். ஒரே ஒரு இடம் மட்டும் நடந்துகிட்ருக்கு. 2 இடத்துக்கு குறிஞ்சி ஹோட்டல் ரவுண்டானாலாம் ஒரு 50 கோடி ரூபா பணம் சேங்ஷன் ஆகிருக்கு. மிச்சம் 2-3 இடங்கள்லையும் வேலை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும் கேட்டிருக்கோம். கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கல்வியை ஒரு கற்றலை நவீனமயமாக்கிறதுக்கான முயற்சியை நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் தொடர்ந்து எடுத்திருக்கோம். ஏறக்குறைய 123 பள்ளிகள் மாடர்னைஸ் ஆகி ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கு. மணப்பாறை கல்லூரிக்கு நம்ம ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்போ முறை பள்ளிகளை தாண்டி கல்லூரிக்கும் அந்த கற்றலை நவீனப்படுத்துறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏறக்குறைய 57% நிதியை கல்விக்கு மட்டுமே நான் ஒதுக்கியிருக்கேன். கரூர் ஒரு இந்தியா முழுக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்கு ஒதுக்கீடு செய்த அதிகபட்ச தொகைங்கிறது நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி ஒரு ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ தான் முதலமைச்சர் அவர்களும் போயிருக்காங்க.
அப்போ முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதுக்காகவே நீங்கள் வந்து அடிப்படையாக வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட பட்டா மாற்றம், பெயர் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். ஓவராலாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ரொம்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கூட கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருகிற மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நேற்று மாலை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், திட்ட அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பணி தேங்கி இருக்கோ அந்த இடத்துல விரைவாக முடிவெடுக்கிறதுக்காக ஒரு அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நேற்றும் ஒரு கூட்டம் வச்சு அந்த பணிகளை விரைவுபடுத்துறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். அதனால் மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் கல்லூரி, ITI, இந்த மாதிரி மருத்துவமனை மேம்பாடுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. திட்டப்பணிகள் விரைவாக நடக்கிறதுல மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு காரணமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதையும் நம்ம திசா கமிட்டி கூட்டத்தில் பார்க்க முடியுது. நன்றி.